சொந்த மனைவிக்கே வந்து மனைவி குழந்தைங்களுக்கே துரோகம் செய்தவர் எனக்கு யாருக்கு என்ன வேணாலும் செய்வாங்கங்கிற போஸ்ட் வந்து இவங்க போட்டிருக்காங்க. இதுக்கு அருகதே கிடையாது. முதல்ல நான் இந்த ஜாய் கிறிஸ்டலாக்கு காரணம் இல்ல இதுக்கு இந்த போஸ்ட் போடுறதுக்கு இவங்களுக்கு அருகதையே கிடையாது. ஏன்னா இவங்களும் துரோகம் பண்ணியிருக்காங்க. யாருக்கு துரோகம் பண்ணியிருக்காங்கன்னா ஸ்ருதிக்கு துரோகம் பண்ணியிருக்காங்க. ஒரு திருமணமான பெண்ணு கணவன் குழந்தைகளோடு இருக்கிற பெண்ணு அந்த புருஷனை அபகரிக்கிறதுங்கிறது பெரிய துரோகம் இல்லையா? ஸோ இப்படி ஒரு போஸ்ட்டை போட்டீங்கன்னா இந்த போஸ்ட் உங்களுக்கே செல்லுமே. நீங்களே துரோகம் பண்ணியிருக்கீங்களே, நீங்களே ஒரு நல்ல விதத்துல ஒரு அடையலையே, நீங்க நல்ல நோக்கத்தோட ஒரு அடையணும்னு நினைச்சிருந்தீங்கன்னா உங்கள் முதல் மனைவி நீங்க டைவர்ஸ் பண்ணிட்டு வாங்க. அது டைவர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் அவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்ல அது நல்ல நோக்கம். ஸோ இது எந்த விதத்திலுமே நல்ல நோக்கமா தெரியலையே. இதெல்லாம் மீறி நான் ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. இதுக்கு முன்னாடியே இவங்க கர்ப்பமானதாகவும் இன்னொரு தடவை கர்ப்பமானதாகவும் இதெல்லாம் வந்து மாதம்பட்டி கலைக்க சொன்னதாகவும் கலைச்சதாகவும் 3வது தடவையோ நம்ம கர்ப்பம் ஆகும்போது இந்த கருவை நான் கலைச்சிட்டேன்னு அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க. அதுக்கு காசெல்லாம் அவர் கட்டியிருக்காரு ஹாஸ்பிட்டலுக்கு. ஆனால் கலைக்காம மெயின்டைன் பண்ணியிருக்காங்க.